கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை கூடி வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த தியானத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்திரும்படியாக இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை பொழுதிலே உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். 17 அதிகாரங்களை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு 18ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாம். 19ஆம் அதிகாரம் தியானிப்பதற்கு நமக்கு இன்றைக்கு சமயம் இருக்காது. ஆகினால 18ஆம் அதிகாரத்தை மட்டும் நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த காரியத்திற்கு தாங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரவர்கள் தனிப்பட்ட விதத்துல மனம் திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் அது எப்படி ஒரு வீழ்ச்சிக்கு நேராய் கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற காரியத்தையும் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். பொதுவா ஒரு மனிதனுடைய மனப்பான்மையே, அது ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாட்டியும், அது எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு இருக்கிற மனப்பான்மை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, குற்றத்தை பிறர் மீது சுமத்துதல். அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது குற்றத்தை பிறர் மீது சுமத்துற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய மனதில் ஒரு சமாதானம் இருக்கவே இருக்காது. என்றைக்கு நாம் ஒத்துக்கொள்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல ஒரு சமாதானம் நிலவும். இதுல இஸ்ரவேல் மக்களும் விதிவிலக்கில்லை. அவர்களும் ஒரு தவறான எண்ணத்தை தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் இப்பொழுது அனுபவிக்கிற எல்லா துன்பங்களுக்கும் காரணம் எங்களுடைய முன்னோர்கள் தான், எங்களுடைய முற்பிதாக்கள் செய்த காரியத்தினால்தான் நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதற்காக அவர்கள் ஒரு பழமொழியும் தயார் பண்ணி வைத்திருந்திருக்கிறார்கள். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் தாங்கள் செய்கிற பாவங்களுக்கு பொறுப்பேற்காமல் அதிலிருந்து அவர்கள் எஸ்கேப் ஆக பார்க்கிறாங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் நாங்க வந்து இப்படி தப்பு செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவது. சாப்பிட்டையா? அம்மா கொடுத்தாங்க, அதனால சாப்பிட்டேன். அம்மாவை பார்த்து, சாப்பிட்டியாமா? சர்ப்பம்தான், அதனால சாப்பிட்டேன் நான். சர்ப்பம் எங்க, யார் மேல பழி போடுறது? சர்ப்பம் பழி போட்டா நீ ஆண்டவர் மேல தான் பழி போடணும். நீங்க தானே உண்டாக்குனீங்க, அதனாலதான் நான் சொன்னேன் அப்படிங்கணும் இல்லையா? சுற்றி சுற்றி சர்க்கிள் அப்படிதான் வரணும். சோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார். இதை அவர்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, every individual has got their own personal responsibility in front of God. தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவனுக்கான பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது. நீங்க என்ன வேணாலும் பேசலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன், ஓகே, ஃபேமிலி, சிப்லிங்ஸ், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, எல்லாமே பேசலாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி ஒரு யூனிட்டியில கொடுத்திருந்தாலும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். ஈச் ஒன் இஸ் வெரி இண்டிவிஜுவல். இப்போ எனக்கு ஒரு வலி வருகிறது, நான் என் மனைவி பார்த்து சொல்ல முடியாது, நம்ம 2 பேரும் ஒரே சரீரம் தானே, ஏன் கொஞ்சம் நீ வந்து என்னுடைய வலியை வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டா எப்படி வாங்குறது? சரி, வாங்குறது கூட ஓகே, எப்படி கொடுக்கறது? நான் வாங்குறதுக்கு ரெடியா இருந்தாலும் எப்படி கொடுக்கறது? அந்த வலிய கொடுக்கவும் முடியாது. அப்படி மட்டும் ஷேர் பண்ற மாதிரி விஷயங்கள் இருந்தா நிறைய பேர் கல்யாணமே பண்ண மாட்டாங்க. இந்த வம்பே வேண்டாம்ப்பா
அவங்க வலியை நம்ம வாங்கி நமக்கு எதுக்கு இந்த வம்பு? அவரவர்கள் பாடு அவரவர்களோட. கரெக்டா? அப்ப எவ்வளவு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் ஃபேமிலியா வச்சிருந்தாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வச்சிருந்தாலும், கூட பிறந்தவர்கள் சிப்லிங்ஸோட வைத்திருந்தாலும், கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட விதத்துல பார்க்கிறார் என்கிற விஷயத்தை நாம் மறந்து விடவே கூடாது. நாம் யாரோடும் இணை சேர முடியாது, யாரோடும் துணை சேர முடியாது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் தனியா தான் என்னை கூப்பிடுறார். தம்பி நீ வாப்பா, உன்னோட பிரச்சனையை நீ சொல்லு, உன்னுடைய கணக்கு எனக்கு கொடு, நீ என்ன செய்த. இப்ப நம்ம என்ன நினைக்க கூடாது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னார், என்னுடைய தகப்பன் பாவியாய் இருப்பதனால் நான் பாவியாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லவும் முடியாது. இல்லது என் தகப்பன் பரிசுத்தவானாய் இருக்கிற அப்படினால் அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள நான் ஒளிந்து கொள்ளலாம், ஒட்டி கொள்ளலாம் என்கிறதான காரியத்தை என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆகையினால்தான் அந்த தனிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் நம்மளுடைய கரிக்குலம்ல கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா என் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்கிறதான ஸ்டேட்மெண்ட், அந்த வாசகம் எல்லா பேஜ்லயும் வரும். கவனிச்சிருக்கீங்களா நீங்க? ஃபார் மை ஸ்பிரிச்சுவல் growth, என் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். 18ஆம் அதிகாரம் எதை பற்றி நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரிப்பெண்டன்ஸ், தனிப்பட்ட பொறுப்பு, மனம் திரும்புதல். இது இரண்டையும் வலியுறுத்துகிறது தான் என்னது, எசேக்கியேலினுடைய 18ஆம் அதிகாரம். இப்போ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்கிறார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வதும் இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அந்த பழமொழி பாருங்க. வேற யாரோ திராட்சை பழம் தின்னாங்களாம், அதுக்கு என்னோட பல்லு கூசுதான். அது எப்படிங்க கூசும்? இல்ல கூசுமான்னு கேட்கிறேன். அவன் பழமொழியை வச்சிருக்கான் பாருங்க. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின. வாய்ப்புண்டா? வாய்ப்பு இல்லவே இல்லை. நான் என்ன செய்தேனோ அதை நான் அனுபவிக்கிறேன், நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஆண்டவர் இதை நிராகரிக்கிறார். இல்ல, முன்னோர்கள் பாவம் செய்தார்கள், பாவம் செய்யாத மனிதனே இந்த உலகத்துல யாருமே இல்லவே இல்லை. ஆனாலும் அவங்க செஞ்சதுனாலதான் நாங்க தொடர்ந்து பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அவரவர்கள் தங்களுடைய தலைமுறையிலே அவர்கள் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகினாலே அவரவர்களுடைய கிரியைகளுக்கு அவரவர்கள் பொறுப்பாக வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் எவ்வாறு சொல்லுகிறது என்பதை பாருங்கள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். வேதம் இப்படி சொல்லுதா? உங்க அப்பா பாவம் செஞ்சார் ஆகினாலும் உன் ஆத்துமா சாகும் சொல்லியிருக்கா? உன்னுடைய தகப்பனார் செய்த பாவத்தினால் உன்னுடைய ஆத்துமா சாகும். அப்படியா? கிடையவே கிடையாது. அவர் செய்த பாவத்தினால் அவருடைய ஆத்துமா சாகும். நான் செய்கிற பாவத்தினால் என்னுடைய ஆத்துமா சாகும். ஒவ்வொருவரும் செய்கிற பாவத்தினால் என்ன ஆகும்? ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் சாகும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம். ஆகினால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். என்னுடைய எல்லா கிரியைகளுக்கும் என்னுடைய எல்லா செயல்களுக்கும் நான் அடுத்தவர் மீத பழி போட மாட்டேன். அதற்கு நான் பொறுப்பாகிறேன். நானே பொறுப்பாளி. அந்த பொறுப்பை நாம் எடுத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, குற்றம் சாட்டுவோம், அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவோம். குற்றம் சாட்டுதலுக்கு இங்கிலீஷ்ல அக்யூஸ்ன்னு பேர். அக்யூஸ். இதுக்கு சாத்தானுக்கு ஒரு பேர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சாத்தானுக்கு என்ன பேரு? குற்றம் சாட்டுகிறவன், அக்யூசர். சாத்தானுடைய இன்னொரு பேர் என்னது? அக்யூசர். எப்பவுமே நீங்க புரிந்து கொள்ளுங்கள், சாத்தான்கிறது டைட்டில் தான். அதற்கு கீழே அவன் பல வேலைகளை செய்கிறான்.
அதிலே ஒன்று அவனுடைய வேலையில பல வேலைகளில் செய்கிறான். அதிலே ஒரு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா குற்றம் சாட்டுகிற வேலை, அக்யூசர் என்று அவனுக்கு பெயர். அப்போ என்னுடைய காரியத்திற்கு நான் பொறுப்பேற்பதை விட்டு அடுத்தவர்கள் மேலே அதை குற்றத்தை வைப்போம் என்று சொன்னால் அதை ஆண்டவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அவனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் இல்லை. எத்தனை பேர் அதை நீங்கள் தேவன் சொல்லுகிற வார்த்தையை சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? இப்போ 3 தலைமுறைகளை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எத்தனை தலைமுறை? 3 தலைமுறை. முதல்ல 5வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிட்டாலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அவனே நீதிமான். அடுத்தது வாசிச்சிருங்க. அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப அவனுடைய செயல்களை பாருங்க, ஆண்டவர் ரொம்ப அழகா விவரிச்சிருக்கார். எப்படி விவரிச்சிருக்கார் பாருங்க. ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊட்டிக்கு போய் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தமா? இது என்னங்க அர்த்தம்? மலைகளின் மேல் சாப்பிடாமலும்னா ஏதாவது புரியுதா? மலைகளின் மேல் சாப்பிடாமங்களுக்கு அர்த்தம் புரியுதா? விக்கிரகங்கள்லாம் மலை மேல இருக்கும். விக்கிரகங்கள் எங்க இருக்கும்? மலை மேல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விக்கிரகத்திட்ட போய் சாப்பிடல. அடுத்தது, இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தவில்லை, தூர ஸ்திரீயோடு சேரவில்லை, ஒருவனையும் ஒடுக்கவில்லை, கொள்ளையிடவும் இல்லை, கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டி கொடாமல் லஞ்சம் வாங்காமல் அநியாயத்துக்கு கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. இவன் யார்? நீதிமானாகிய தந்தை. ஏழைகளுக்கு உதவினான், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். ஆகினால தேவன் கூறுகிறார் அவன் உயிரோடு இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். இப்ப அவங்க மகனை பத்தி சொல்றாரு பாருங்க. ஆனாலும் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்றுக்கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமலும் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, அடுத்தது அப்பா நல்லவரா இருக்கிறாரு. பையனை பத்தி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட், டெட் அகேன்ஸ்டா இருக்கிறார். நீதிமானான தந்தை, மகன் தீமையான மகன். விக்கிரக ஆராதனை செய்கிறான், மலைகளின் மேல் சாப்பிடுறான், வட்டிக்கு கொடுக்கிறான், லஞ்சம் வாங்குகிறான், அருவருப்புகள், அத்தனை அருவருப்புகளையும் செய்கிறான். இப்போ தந்தை நீதிமானாக இருந்தாலும் இவன் தன்னுடைய விருப்பப்படி செய்கிறவனாய் காணப்படுகிறான். தீமையை இவன் தேர்ந்தெடுக்கிறான். இப்ப அவங்க அப்பாவை சொல்ல முடியுமா? அவங்க அப்பா ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. அவங்க அப்பாவை எதுவும் சொல்ல முடியாது. அவனாக அந்த தீமையை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான். அடுத்தது, அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். இப்ப அப்பா, மகன், பேரன். பேரன் எப்படிப்பட்டவன்னு பாருங்க. பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்துக் கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து
சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடிக்கு தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமலும் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்து நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அப்பா, மகன், பேரன். இப்ப அப்பா செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கும் மகன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் பிழைப்பான், மகன் நினைச்சு வந்துருவான், பிழைக்க மாட்டான் என்று சொல்லி சொல்லுகிறார். சரி, பேரன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அவன் நல்லவனாக இருக்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொல்லி கேட்டால், ஒரு உதாரணத்தை தான், உவமையைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஒரு உதாரணம். என்ன உதாரணம் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய எதிர்காலம் அவனுடைய குடும்ப பின்னணியால் தீர்மானிக்கப்படுவதில்லை, அவன் எடுக்கும் தனிப்பட்ட தீர்மானங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அப்பா நல்லவரா இருந்ததுனால பையன் நல்லவரா இருந்தானா? இல்ல. சரி, அப்பா கெட்டவரா இருந்தாலும் பையன் கெட்டவரா இருந்தானா? அப்படியும் இல்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தனிப்பட்ட தீர்மானங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகையினால நாம் என்ன செய்கிறோம்? நம்ம எல்லா தப்பும் பண்ணிடுவோம். அதற்கப்புறம் ஏன்பா இப்படி இருந்தீங்கன்னா, எல்லாம் எங்க அப்பா பண்ண பிரச்சனை தான் காரணமே, ஆகியனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். நீ ஏன்டா திருடனா இருக்கிற? எங்க அப்பா திருடனா இருந்தாலும் அதனால நான் திருடனா இருக்கிறேன். சரி, உங்க அப்பா நல்லவரா இருந்தா? அவரவர்களுக்கு அவரவர்கள் பொறுப்பாளி ஆகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆகியனால பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் சாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போ ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய நியாயம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி 18ஆம் அதிகாரத்தினுடைய 19 முதல் 24 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். 2 முறை ஒரு விஷயம் திரும்ப சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எசேக்கியேல் 18 19 முதல் 24 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதெப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கருடைய துன்மார்க்கம் அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதும் இல்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்து அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். இப்போ மக்கள் தேவன்கிட்ட குற்றம் சொல்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது எப்படி நியாயமாகும், இது கர்த்தருடைய காரியம், நியாயமே இல்லையே என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தெளிவான பதிலை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புதல். ஆமா, நான் தவறு செஞ்சுட்டேன், மனம் திரும்பிடுறேன். கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார். ஆமா இல்லையா? வேண்டாம் ஒதுக்கிடுவாரா? இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இல்ல நான் தப்பு செஞ்சுட்டேன், தப்பு செய்யறேன், அதற்கு காரணம் எங்க முன்னோர்கள் செய்த பாவம். இப்ப அவன் என்ன சொல்ல வர்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவனுடைய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா என்ன பதில் சொல்றான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் தவறு செஞ்சுட்டேன், இதற்கு காரணம் என்னுடைய முன்னோர்கள் செய்த காரியத்தினாலதான் நான் இப்ப தவறு செய்யறேன் அப்படின்னு சொல்றான்னா, இவன் சுருக்கமா இவன் சொல்ல வருகிற பதில் என்ன? அதான் தன்னுடைய பாவத்திற்கு மற்றவங்க மேல பழி போடுறான். ஓகே, அவன் அதனால அவன் சொல்ல வர்ற செய்தி என்ன? தன் பாவத்தை மக்கள் மேல பழி போடுற அந்த விஷயத்தை போடுறான். அதனால இவன் என்ன செய்தி சொல்ல விரும்புறான்?
நான் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டான். அதான் அவன் சொல்ற செய்தி. நான் மனம் திரும்ப மாட்டேன். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இப்ப பழி சொல்றவன் என்ன பழி சொல்றவன் அவனுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறான். நான் மனம் திரும்ப மாட்டேன். அதுதான் நம்ம சொல்ல வருகிற செய்தி. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இப்ப பழி போடுறவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் அப்படி சொல்லுகிறவர்கள். கர்த்தர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. சிம்பிளா எது ஈஸின்னு சொல்லி இப்ப யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். பழி போட்டா அது ரொம்ப கொடுமையான விஷயம். அதற்கு ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, ஆண்டவரே ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதிலே இருக்கிற அந்த ஜீவன், அதிலே இருக்கிற ஆசீர்வாதம், அதிலே இருக்கிற விடுதலை வேற எதுலையும் இல்லவே இல்லை. ஆனா மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருமா, ஒரு பண்பு வருமா என்று சொல்லி கேட்டால் இல்லை. அவர்களுக்கு அப்படிப்பட்ட பண்புகள் வருவதில்லை. ஆகையினால தான் இந்த அதிகாரத்திலே கர்த்தர் ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லும் பொழுதும் ஒரே விஷயத்தை திரும்ப 2 முறை ஆண்டவர் சொல்லுகிறார். 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். 20வது வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அதாவது என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அதாவது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும்னா என்ன அர்த்தம்னா, பாவம் செய்கிற ஆத்துமா மட்டும்தான் சாகும்னு அர்த்தம். பாவம் செய்கிற ஆத்துமா மட்டும்தான் சாகும், அது மட்டும்தான் சாகும். இப்ப பாவம் செய்யாத ஆத்துமா சாகாது என்பதான பொருளை உடையதுதான் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இப்படி சொல்லலாம். விஷத்தை சாப்பிடுகிறவனே சாவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பிடாதான் சாக மாட்டான்னு அர்த்தம். விஷத்தை சாப்பிடுறவன் தான் சாவான்னு அர்த்தம். அப்ப பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இப்போ மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. மக்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுவதுதான் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. இதற்கு நான் பல முறை பல இடங்களிலே சொன்ன அதே உதாரணத்தை திரும்பவும் நான் சொல்லுகிறேன். சில சமயம் சொன்னதே சொன்னது போல இருக்கும். ஆனாலும் வேதத்தை படிச்சாலும் படிச்சதே திரும்ப படிக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? வேற எதுவும் புதுசாவா படிக்கிறோம்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு படிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு படிக்கும் பொழுது வேற மாதிரி இருக்கா? ஆமா, அதே தான் திரும்ப படிக்கிறோம். ஆகினால சொன்ன உதாரணத்தையும் திரும்ப சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மகிட்ட கேள்வி கேட்டார்னா நம்ம பதில் சொல்லணும். அந்த பதிலை வைத்துத்தான் ஆண்டவர் கிரியை செய்வார், ஆண்டவர் வேலை செய்வார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள். டெய்லி ஆண்டவர் ஆதாமோடும் ஏவாளோடும் பேசுவதற்காக, உரையாடுவதற்காக வருகிறார். ஒரு நாள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பேர்த்தையும் ஆண்டவர் தெரியல. அப்ப ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இப்படி ஒரு இடத்துல ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்ணேன், எந்திரிச்சு திரும்ப ஆண்டவர் ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறான்னு கேட்கல, ஆதாமே ஆதாமே எப்படி இருக்கிறான்னு கேட்டாருன்னு கேட்டேன். இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பிரசங்கம் பண்ணவர் அதுக்கு ஒரு பாட்டை வேற கட்டிட்டு வந்துட்டாரு. அழகான ஒரு பாடல் வரிகள் வேற ஏற்றிட்டு வந்தார். ஏற்றிட்டு அந்த பாடலை வேற பாடுறாரு. அந்த பாட்டு எனக்கு வேற மனப்பாடம் வேற ஆயிடுச்சு. அதுதாங்க பிரச்சனையே. ஆதாமே ஆதாமே எங்கே இருந்து நீ கலங்குகிறாய்? ஆதாமே ஆதாமே எங்கே இருந்து நீ கலங்குகிறாய்? மண்ணினாலே உன்னை உருவாக்கி வனைந்தவர் உன்னை அழைக்கின்றார். மண்ணினாலே உன்னை உருவாக்கி வனைந்தவர் உன்னை அழைக்கின்றார். ஆதாமே ஆதாமே பாடிட்டார். நல்லா இருக்கா பாட்டு கேட்கறதுக்கு? இது என்னோட தெரிஞ்ச டோன்ல பாடிட்டு நான்.
அப்போ அதை போலதான் ஆண்டவர் உங்களையும் எங்கே இருக்கீன்னு கேட்கிறாரு. ஆதாமை தேடின ஆண்டவர் உங்களையும் தேடுகிறார்னு முடிச்சிட்டாரு. நான் எந்திரிச்சேன். ஆண்டவர் ஆதாமை எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்கல, ஆதாமை எப்படி இருக்கிறாய்ன்னு கேட்டாருன்ட்டேன் நான். இப்ப எப்படி இருக்கும்? பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு எல்லாருக்கும். எழுதி இருக்கிறது எங்கே இருக்கிறாய், ஆனால் உண்மையான பொருள் என்னது? எப்படி இருக்கிறாய். ஆண்டவருடைய கேள்வி அதுதான். இப்ப ஆதாம் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்லணும். ஆதாம் என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். கேள்வி கேட்டது ஆண்டவர், பதில் சொல்ல வேண்டியது ஆதாம். ஆதாம் சொல்லுகிற பதிலுக்காக 2 பேர் காத்திருக்கிறார்கள். ஒன்று ஆண்டவர், கேள்வி கேட்ட ஆண்டவர். இன்னொன்று பாவம் செய்ததற்கு காரணமாயிருந்த சாத்தான். ஆதாம் பதில் சொல்லணும். ஆதாம் நல்லா எந்திரிச்சு நல்ல அட்டென்ஷன்ல ஸ்டாண்டர்டிஸ்ல என்னன்னா அட்டென்ஷன் என்னன்னு தெரியல, எப்படியும் நின்றுட்டு ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லிட்டான். ஆதாமே எப்படி இருக்கிறாய்? ஒரே ஆன்சர், நான் நிர்வாணியா இருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த ஆன்சரை ஆண்டவர்கிட்ட ஆதாம் சொன்னதுனால சந்தோஷப்பட்டது யார்? பிசாசா ஆண்டவரா? ஆண்டவர் தான் சந்தோஷப்பட்டார். பிசாசு சந்தோஷப்பட மாட்டான். ஏன் பிசாசு சந்தோஷப்பட மாட்டான்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன நிலைமையில் இருக்கிறீங்கிற விஷயத்த பிசாசு நீங்க ரியலைஸ் பண்றதுக்கு விடவே மாட்டான். இல்லையா? நீங்க என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. மனிதன் என்றைக்கு நான் தவறு பாவத்தில் இருக்கிறேன், இந்த பாவத்தினால் தான் நான் இப்படி இருக்கிறேன் என்னைக்கு தெரிய வருதோ அன்றைக்கு அதுல இருந்து வெளியே வந்துருவான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அறிவாகிய சுவிசேஷத்தின் ஒளியை பிரகாசிக்க விடாமல் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னா, இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியாதா? ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர், பிஹெச்டி, பெரிய காலேஜ்ல பிஹெச்டி ஹோல்டர், கெமிஸ்ட்ரியில பிஹெச்டி, அவர் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர். அவரு வீட்டுக்கு, நாங்க சின்ன பையங்களா இருக்கும்போது அவர் வீட்டுக்கு போவோம். ஒரு தடவை சின்ன ஒரு பாம்பு அவர் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அவர் எந்திரிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் முழிக்கிறார். நான் என்ன அடிச்சிட வேண்டியதானே, ஏன் அடிக்க கூடாதுங்கிறார் அவரு. நான் என்ன பண்ணிட்டேன், அவரை கேட்காம அடிச்சிட்டேன். அது செத்தும் போச்சு. உடனே என்ன பண்ணிட்டார் அவர், பாத்தீங்கன்னு சொன்ன சட்டை கட்டியெல்லாம் கழட்டினாரு, வேஷ்டியை கட்டினாரு, துண்டு எடுத்து இடுப்புல கட்டினார். பிஹெச்டி அதை அழுகாம வெளியே கொண்டு வந்து, அதுக்கு ஒரு துணி இருக்கு, மஞ்சள்ல துணியை சுத்தி அது மேல போட்டு சுத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலை வீட்டுல இருந்து எடுத்து அதை ஊத்தி செத்த பாம்புக்கு. படிப்பு என்னது? பிஹெச்டி கெமிஸ்ட்ரியில வேற. எனக்கும் கெமிஸ்ட்ரிக்கு சுட்டு கொடுத்தாலும் பச்ச. அதுல ஒண்ணு வரும் பாருங்க, இந்த பென்சீன் வளையம்னு சொல்லி, அது என்ன வளையம்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. நானும் வளையத்தை போட்டு போட்டு பார்த்தேன். ஒரு நாள் அந்த வளையம் எனக்கு வாழ்க்கையில வந்ததே கிடையாது. அந்த வட்டத்துக்குள்ள என்னை விடவே இல்லை. அந்த வட்டத்தை விட்டு வெளியவே தான் இருந்தேன் நான். எப்படியாவது கெமிஸ்ட்ரியில பாஸ் பண்ணணுங்கிறக்காக வேண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, தக்கு முக்கி பார்த்து இதை மனப்பாடம் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி ஏதோது எழுதி வைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் விடாம எழுதி வச்சு எப்படியே தக்கு முக்காடி பாஸ் பண்ணிட்டு வந்துட்டானா. என்னுடைய வாழ்க்கையில கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, என்ன பண்ண முடியும்? அதனால நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவரு தான் ப்ரொஃபசர், எனக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியார், அவர்கிட்ட தான் போய் படிச்சுட்டு இருந்தேன் நான். டே அடிக்காதரா அடிக்காதரான்னாரு. சார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார், கடிச்சு வச்சிருச்சுன்னா யாரு சார் பாக்குறது, நீங்க வேணா கடி வாங்கிக்கோங்க. நாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, சுவிசேஷம் தெரியவில்லை. அதாவது சுவிசேஷத்திற்கு இன்னொரு பெயர் என்னன்னா ஒளின்னு அர்த்தம். வாட் இஸ் காஸ்பல்? காஸ்பல் இஸ் லைட். Who is light? Jesus is the light. Jesus is the gospel. அந்த ஒளியை பிரகாசிக்க விடாமல், இயேசு என்கிற ஒளியை பிரகாசிக்க விடாமல் இவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இயேசுநாதர் கேள்வி கேட்கும் பொழுது, ஆதாம் மட்டும் எப்படி இருக்கப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஓகே ஆண்டவரே பரவாயில்ல நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருந்தான்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அவன் வாழ்நாளெல்லாம் நிர்வாணி தான். கடவுளிடத்திலே நான் நிர்வாணி என்று சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் அவனுக்கு என்ன கிடைத்தது என்று சொன்னார், ரட்சிப்பு என்கிறதான வஸ்திரம், ஆடை அவனுக்கு கிடைத்தது. இயேசுவே அவனுக்கு வஸ்திரமாக மாறிவிட்டார். இன்றைக்கு மக்களுடைய அந்த நிலைமையில அவங்களுக்கு நீங்க சில விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. யாரா இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க, சின்னவங்க பெரியவங்க, அப்படி கிடையவே கிடையாது. ஒரே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, தவறு செய்யாத மனிதன் இந்த உலகத்துல இருக்கிறானா என்கிற ஒரு கேள்வியை கேளுங்க.
பாவம் செய்யாத ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுப்பாருங்க. அதற்கு ஊழியக்காரனும் விதிவிலக்கல்ல, பாஸ்டரும் விதிவிலக்கல்ல, வயதானவர்களும் விதிவிலக்கல்ல, ஆண்களும் விதிவிலக்கில்லை, பெண்களும் விதிவிலக்கில்லை, குழந்தைகளும் விதிவிலக்கில்லை, பெரியோர்களும் விதிவிலக்கில்லை. எல்லாரும் அதற்கு உட்பட்டவர்கள் தான். ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆமா நான் தவறு செய்து விட்டேன், தட்ஸ் ஆல். அந்த மனிதனுக்கு என்ன இருதயம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் புரிந்து கொள்ளுவார் என்று சொன்னால், அவனுக்கு மனம் திரும்புகிற இருதயம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் புரிந்து கொள்ளுவார். தவறு என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? 18ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததாய் இருக்கிறது. அடுத்தது, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினால், கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினால், எல்லா மீறுதல்களையும் அவன் விட்டு திரும்புகிறபடியினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. கடைசியா 32வது வசனத்துல என்ன சொல்லி முடிக்கிறார் என்பதை வாசியுங்கள். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நோக்கம் தண்டனை அல்ல. தேவனுடைய நோக்கம் என்பது தண்டனை அல்ல. நான் காலையிலே ஒரு விஷயத்த சொன்னேன். நான் சிம்பிளா நீங்க ஒரு விஷயத்த மக்களிடத்துல கேட்டு பாருங்கள். ஒரே ஒரு கேள்வியை, ஏன் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார்? பதில் என்ன? பாவம் செய்தார். பாத்தீங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த கேள்வி என்ன கேள்விங்களா? நீட் கொஸ்டின், அது சர்ச் கொஸ்டின். இது நீட் கொஸ்டின். இதுக்கு இப்பதான் ஒரு புது கொஸ்டின் வந்திருக்குது. இனிமேல் சர்ச் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. ஏன் ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார்? யார கேளுங்க, தூக்கத்துல அடிச்சு கேட்டா கூட சொல்லிடுவாங்க, பாவம் செஞ்சாங்க வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா அதுல இன்னொரு நிதர்சனமான உண்மை பொதிந்திருக்கிறது. ஆண்டவர் வெளியே எடுத்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனை பாவம் செய்த நிலைமையிலேயே தோட்டத்திலேயே வைத்திருந்தால் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுருவான். இப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா நிலைமை என்ன? சாகவே மாட்டான். அவன் எப்படி உயிரோடு இருப்பான் என்று சொன்னால், நிர்வாணத்தோடும் பாவத்தோடுமே உயிரோடு இருந்துட்டு இருப்பான். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவனை தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததற்கு காரணம், நியாய தீர்ப்பு இருந்தாலும் நியாய தீர்ப்பிலே தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. இப்ப அவன் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவன் வெளியே கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிடாமல் பாதுகாத்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை பாவத்திலிருந்து வெளியே எடுத்ததற்கு பிறகு அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்கிறதான காரியத்திற்காகத்தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வெளியே கொண்டு வந்தார். இது தேவனுடைய நியாய தீர்ப்பா, தேவனுடைய இரக்கமா? தேவனுடைய நியாய தீர்ப்பில் காணப்படுகிற தேவனுடைய இரக்கம். எந்த பிள்ளைக்கு பிரியும்? பெற்றோர் தண்டிக்கிறது எந்த பிள்ளைக்கு புரிஞ்சிருக்கு இது வரைக்கும்? பெற்றோருடைய தண்டனை எந்த பிள்ளைக்கு இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கு? அதாவது தன்னுடைய சொந்த மகன் தவறு செய்கிறான், அப்பா தண்டிக்கிறார். அதே பக்கத்து வீட்டுல ஒரு பையன் தப்பு செய்யறான், அவங்க அப்பா பார்த்து இந்த அப்பா பார்த்துட்டு பேசாம தான் இருக்கிறார். ஏன் இவனை தண்டிக்கிறார்? அவன்கிட்ட ஒண்ணுமே சொல்ல பேசாம இருக்கிறார். இரக்கம். அதற்கு காரணம் என்ன? இரக்கம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது தேவனுடைய இரக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். சரி, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வந்ததற்கு அப்புறம் ஆண்டவர் அவங்களை அப்படியே அனுப்பிட்டாரா? உனக்கு எனக்கு நீ சம்பந்தமே கிடையாது, என்னோட மூஞ்சிலையும் முடிக்க கூடாது, நீ யாரோ நான் யாரோ, உன்னை படைச்சேன், நீ தப்பு செஞ்சுட்ட, இனிமேல் இந்த பக்கமே வந்துடாத, நீ எங்கேயோ போ சொன்னார் ஆண்டவர்? சொல்லவே இல்லை. ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் கூடவே இருந்தார். ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமும் ஆண்டவர் கூடவே இருந்தார். எப்ப கூட இருந்தார் சொன்னா, பாவம் செஞ்சேன்னு சொன்னதுனால கூட இருந்தார். இப்ப
இப்ப நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னா, நான் தவறு செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால ஆண்டவர் என்னை விட்டு போயிடுவார்னு நினைக்காதீங்க. கட்டாயம் போக மாட்டார். ஆண்டவர் கேட்கும் பொழுது ஆமான்னு சொல்லுங்க, கூடவே இருப்பார். ஆதாமோடு கூட தான் இருந்தாரா இல்லையா? இஸ்ரவேல் மக்களோடு கூட தான் இருந்தார். இப்ப நம்ம பிள்ளை தப்பு செஞ்சிருச்சு, அவன் தப்பு பண்ணலே ஒத்துக்கலினாலும் கூட தானே வச்சிருக்கிறோம். நம்ம வெட்ட வெளிச்சமா பட்ட பகல பட்ட வர்த்தனமா தெரிகிறது, ஆனாலும் என்ன பண்றோம்? கூட தான் வச்சிருக்கிறோம். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? என்றைக்காவது ஒரு நாள் அவன் சொல்லுவான், ஆமா நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லுவான்ங்கிற எதிர்பார்ப்போடு தான் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் தவறு செய்தேன் என்பதற்காக என்னை வெறுக்கிற தேவன் அல்ல, நான் தவறு செய்கிற என்னை ஆண்டவர் நேசிக்கிறார். எப்பொழுது நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்போடு ஆண்டவர் காத்துக்கொண்டே இருக்கிறார், என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அதைத்தான் எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார். பாபிலோனில் இருக்கிறார்கள், சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கர்த்தரை அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? புதிய இருதயத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஆவியை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கே சொல்லுகிறார்? 31வது வசனத்துல வாசியுங்கள். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அதாவது நான் அழுக்கா இருக்கிறேன்னு நினைக்கிறாள் தான் என்ன செய்வான்னு சொன்னா போய் குளிப்பான். அவனுக்கு தான் அவன் சொல்றது, அவன் தான் சொல்றானே, நான் தானே நல்லா இருக்கிறேன், என்னையே குளிக்க சொல்றேன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? கிட்ட போக முடியுமா? ஒரு மாசமா குளிக்காதாட்ட எப்படி கிட்ட போவீங்க நீங்க? அவன்கிட்ட போய் சொல்றீங்க, தம்பி கொஞ்சம் போய் குளிப்பா. அவன் கேட்கிறான், நான் ஏன் குளிக்கணும்? அழுக்கா இருக்கிற. இல்லையே, நான் நல்லா தான் இருக்கிறேன். எப்படி குளிப்பான் அவன்? குளிப்பானா? அப்ப அவனுக்கு தெரியணும் நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், துரோகம் பண்ணின உங்கள் எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு நான் விலக்க என்னால முடியும். அப்படி விலக்கினால் நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? என்னுடைய வழிகளில் நடங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். 18ஆம் அதிகாரத்தினுடைய சுருக்கம் என்ன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட பொறுப்பை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். இது விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன கிடைக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஏதோ அப்பா வாங்கி வச்ச சொத்து, அதுல நானும் கொஞ்சம் பங்கெடுக்கிறேன், 4 பேர்த்துக்கு 4 விசுவாசத்தை 4 கூறா பங்கு கொடுத்துட்டு போயிடுவார் அவரு. முடியாது. இட் cannot be inherited. அப்போ ஈச் இண்டிவிஜுவல், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே தேவனுக்கு பதிலளிக்க வேண்டியவர்கள், கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மனம் திரும்பும் போது அது வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறது. நாம் எவ்வளவுதான் தீமையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் உண்மையான மனம் திரும்புதல் மீட்பையும் புதுப்பிப்பதையும் தருகிறது. திருச்சபையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்த இவங்க சொல்றதில்லை. திருச்சபையினுடைய அல்லது மக்களுடைய மனநிலையில் வைத்துக் கொள்ளுங்களேன். மக்களுடைய மனநிலை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு லிஸ்ட் இருக்கும் அவங்கள்ட்ட. அந்த லிஸ்டுக்கு மேல எழுதியிருப்பாங்க தெரியுமா? சிறிய பாவங்கள். அப்புறம் இன்னொரு லிஸ்ட் இருக்கும், அதுக்கு மேல ஒரு தலைப்பு எழுதியிருப்பாங்க, பெரிய பாவங்கள் அப்படின்னு சொல்லி. இருக்கா இல்லையா நமக்குள்ளேயே? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? 5 ரூபாய் திருடுனா சிறிய பாவம், 5 லட்சம் ரூபாய் திருடுனா பெரிய பாவம். என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நம்மளுடைய மனதுல அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் எல்லாருடைய எண்ணத்திலும் இருக்கிறதா இல்லையா? 5 ரூபாய் திருடுனா என்ன தெரியுமா? சரி போப்பா, அந்த 5 ரூபாய் இதை போய் பார்த்துட்டு விட்டுருப்பா, அதெல்லாம் சரியா போயிடும். சரி, அதே ஆள் 5 லட்சம் ரூபாய் உங்க வீட்டுல திருடுறேன், ஏன் விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான். இரண்டுக்கும் பேர் திருட்டு தானே இல்லையா? அதான் மனித மேட்டர். திருட்டு நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு திருட்டு பிரச்சனையா பணம் பிரச்சனையா? பணம் தான் பிரச்சனை, திருட்டு பிரச்சனையே இல்லை நமக்கு.
இதை முதல்ல மக்கள் மனதிலிருந்து வெளியே எடுக்கணும். நம்ம திருச்சபைக்கு போற கிறிஸ்தவர்களுடைய மனதிலே இந்த விஷயத்தை முதல்ல வெளியே எடுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் பரவாயில்லப்பா, செஞ்சா பரவாயில்ல. இவர்களாக சொல்லிக் கொள்வார்கள் என்னன்னா, அதெல்லாம் அனுமதிக்கப்படுகிற குற்றங்கள் அல்லது பாவங்கள், இதெல்லாம் அனுமதிக்கப்படாதது. 5 ரூபாய் திருடுறது அனுமதிக்கப்பட்டது, 5 லட்சம் ரூபாய் திருடுறது அனுமதிக்கப்படாதது. கோயில்ல போய் விக்கிரக ஆராதனை செய்வது அனுமதிக்கப்படாது, பொருளாசை இருந்து அனுமதிக்கப்பட்டது. ஆனா பவுல் சொல்லுகிறார், பொருளாசையாகி விக்கிரக ஆராதனை சொல்றாருல்ல. கொலை செய்யக்கூடாது, அது பெரிய பாவம். விபச்சாரம் செய்யக்கூடாது, அது அதை விட மகா பெரிய கொடூரமான பாவம். இப்ப நான் கேட்கிறேன், ஒருத்தன் கொலை செய்யறான், இன்னொருத்தன் 5 ரூபாய் திருடுறான். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், ஒருத்தன் 5 ரூபாய் திருடிட்டான். இப்ப ஆண்டவர் பார்வையில 2 பேர்த்தையும் ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? சரி, நம்ம எப்படி பார்க்கிறோம்? மேட்டரே கிடையாது. அவனை கண்டுக்கவே மாட்டோம் நம்ம. ஆண்டவர் எப்படி பார்ப்பாரா? இத முதல்ல சபைக்கு சொல்லிக் கொடுங்க. இத முதல்ல விசுவாசிகளுக்கு, மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் பார்வையிலே திருட்டுங்கிறதுல பெருசு சிறுசு 5 ரூபாய் 50,000 ரூபாய் 5 லட்சம் ரூபாய்ங்கிற வித்தியாசம் கிடையாதுயா. அதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே பெயர் திருட்டு மட்டும்தான். வேதாகமத்துல எங்கேயாலும் திருடிப்பாரு, பெரிய களவு செய்யாதிருப்பாயாக, சிறிய களவு செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல கிடையாது. களவு செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக தான். Do not steal means do not steal. That's what it means. So இப்படிப்பட்ட சில மனநிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காரணத்தினாலதான் என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த சிறிய விஷயங்கள் என்று சொல்லி நாம் சொல்லுகிற விஷயங்கள் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவன் அந்த திருட்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். அந்த திருட்டுல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா, நம்பர் அப்படின்னு தொடங்கும் பொழுது 1000த்துல தொடங்காது. நம்பர் தொடங்குறது 1ல தான் தொடங்கும், இல்லையா? இப்ப நான் கவுண்ட் பண்ண சொல்றேன், பிரதர் கவுண்ட் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க? 1001 தான் சொல்லுவீங்க, 1 தான் சொல்லுவீங்க. 1, அதுக்கப்புறம் நீங்க 2000 சொல்ல மாட்டீங்கல்ல. நம்பர் தொடங்குறது 1ல தான், இல்லையா? ஆகினாலும் நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, 5 ரூபாய் திருடனை விட்டீங்கன்னா தான் அவன் 5 லட்சம் ரூபாய் திருடுவான். அதுவும் திருட்டு தான், இதுவும் திருட்டு தான். ஆகினால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொல்லி கேட்டீர்கள் என்று சொல்லுங்க. மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீதியான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒவ்வொரு செயல்களுக்கும் விளைவுகள் உண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய விருப்பம் அழிவு அல்ல, நாம் அழிந்து போக வேண்டும் என்பதல்ல. நாம் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்திருந்தால் ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டிருப்பார். அவர் வெளியே அழைத்து அவனை வெளியே கொண்டு இப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் ஆதாமை வெளியே அனுப்பினார். இப்ப ஆண்டவர் தோட்டத்துக்குள்ள இருந்துட்டு வேலை செஞ்சாரா, அவர் தோட்டத்தை விட்டு வெளியே அவரும் கூட இருந்து வேலை செஞ்சாரா? இவனை வெளியே கொண்டு வந்துட்டு அவர் உள்ளே இருந்தாரு. சொல்லுங்க, அவரும் வெளியே தான் வந்தார். ஆமாவா இல்லையா? நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, தோட்டத்தை விட்டு அவனை வெளியே அனுப்பிட்டு அவர் உள்ள இருந்துகிட்டாரு. அதனாலதான் ஆண்டவர் மனிதர்களை தேடி பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு இறங்கி வந்தார். அவருக்கு என்னங்க தேவை கிடைக்கிறது? கலிலேயாவினுடைய புழுதியான நகரங்களிலே, புழுதியான சாலைகளிலே நடந்து திரிய வேண்டும் என்கிறதான அந்த வேதனையான அனுபவத்தை ஏன் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அது மட்டுமல்ல, அந்த கல்வாரி சிலுவையை சுமக்கிற அந்த மகா கொடுமையான கொடூரமான அந்த வேதனை அவர் ஏன் அனுபவிக்க வேண்டும்? மனுக்குலமாகிய நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும், நாம் சாகாமல் பிழைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரே காரியத்திற்காகத்தான். So what is the desire of God? It is not destruction. Desire of God is construction. It is always life, eternal. So நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நியாய தீர்ப்பு என்பது தேவனுடைய இறுதியான நோக்கம் அல்ல. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதேன் தோட்டத்தை வெளியே அனுப்பிட்டாரு, அதை மட்டும்தான் நம்ம நினைப்போம். அது ஜட்ஜ்மெண்ட். சரி, வெளியே அனுப்பினதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்தாருங்கிற விஷயத்தை நம்ம பல முறை நம்ம என்ன செய்யறது இல்லை, யோசிப்பதே கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய இருதய விருப்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னார், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நான் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நீ போய் பாபிலோன்ல சிறையிருப்பில் இருக்கிற மக்களுக்கு சொல் என்கிறதான செய்தியை சொல்லுகிறார். எத்தனை பேர் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனம், ஆண்டவர்
சந்தோஷமான செய்தி வந்திருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள். சேர்ந்து படிப்போமா? எசேக்கியேல் 18:32. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடுவோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். எங்களை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய நியாய தீர்ப்பு என்பது உம்முடைய இரக்கம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் மேல் எப்பொழுதுமே இரக்கமாய் இருக்கிற எங்கள் தேவனுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினேன், நானும் உன் கூடவே தான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே வைத்து அவரும் வெளியே இருந்து ஆதாமும் ஏவாளுக்கும் ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணி மிருகம் அடிக்கப்படுவதன் மூலமாக ஒரு வஸ்திரம் உண்டு பண்ணப்பட்டு தோல் உடைகளை அவர்களுக்கு கொடுத்து வித்தார். கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், கர்த்தர் நீதியுள்ள தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய விருப்பம் எல்லாம் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்பதுதான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நான் பிழைக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிற தெய்வம் ஆண்டவரே. நான் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிற தெய்வம் ஆண்டவரே. நான் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிற தேவன் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, வருமையா போதகரே, வருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமா கனி தர வேண்டும் தாராளமா. கரையோர மரங்கள் ஏராளமா கனி தர வேண்டும் தாராளமா. இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும். கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வருமையா போதகரே, வருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இறுதி ஜெபத்தை ஜான்சன் ஐயா அவர்கள் முன்பாக வந்து ஏறெடுக்கும்படி அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் ஜெப நிலையிலே காணப்படுவோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே,
இந்த மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் பாராட்டின சூழ்நிலைக்காக தயவுக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆயிரமான ஜனங்களுக்கு மத்தியிலே உடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அருமையான தேவதாசரை ஆண்டவரே, இந்த நாளில் அவர் மூலமாய் நீர் பேசி எங்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 18ஆம் அதிகாரத்தினுடைய விளக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாய் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த கிருபையில நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். நீதிமான் யார் என்று சொல்லி தகப்பனையும் மகனையும் பேரனையும் 3 விதமான காரியங்களை கர்த்தாவே நாங்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டும் என்பது ஒரு இறுதி கால சூழ்நிலையா இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தின கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்ற ஒரு வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தத்தை ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு புரிய வைத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவரே இதுவரை நாங்கள் மனம் திரும்பாத இருப்போமானால் கர்த்தாவே இந்த நாளிலே ஆண்டவர் நாங்கள் மனம் திரும்ப கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொண்டு வந்திருந்த தேவதாசர்களை நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு வைக்கிறோம். செய்தி கொடுத்த அருமையான ஆண்டவரே ஐயாவை ஆண்டவரே நீர்தாமே இன்னும் ஆயிரம் மடங்காய் ஆண்டவர் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக விளங்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. Praise the Lord. Thank you. Yeah. God bless you. Praise the Lord. Praise.